ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி கிளர்க் குவிஸ் டே 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டே 1 அப்லோட் பண்ணிட்டேன், அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஈச் டேஸ் 20 கொஷின்ஸ் கண்டெயின் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பெய்ட் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ எந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக கேட்டாங்களோ அந்த பேட்டர்னில் தான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். பிடிஎஃப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டி விச் வில் ஹோஸ்ட் event of the World Police and Fire Game 2029 is located in which state அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இந்த ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி குஜராத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விச்ன்ற இது யூஸ் பண்ணி இவங்க தான் வந்து வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம் 2029 நடக்க போகிறத ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டி அப்படின்றது ஒரு யூனிவர்சிட்டி. இது வந்து மெயினாக போலீஸு, செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்க்காக இருக்க ஒரு யூனிவர்சிட்டி தான். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வந்து இப்போ இதை நம்ம படிக்கிறோம், இவங்க வந்து ஸோ வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் வந்து 2029 இவங்க ஹோஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை நியூஸாக படிக்கிறோம் இப்போ. ஓகேங்களா? ஸோ இந்த யூனிவர்சிட்டி எதுக்குன்னு பார்த்துக்கோங்க, மெயினாக இந்த போலீஸ், செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்க்காக கொண்டு வரது தான். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இந்த ராஷ்ட்ரியா ரக்ஷா யூனிவர்சிட்டி குஜராத்தில் தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் போலாமா? So under the Economic Cooperation and Trade Agreement, Australia granted duty-free access to all Indian exports from 1st January 2026. In which year was ECTA Economic Cooperation and Trade Agreement between India and Australia signed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எக்கனாமிக் இப்போ இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, 2022 தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் பெனிஃபிட், இந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் இவங்க சைன் பண்ணுறதுக்கான மெயின் பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து ரெண்டு கண்ட்ரியோட ட்ரேடு வந்து லோயர் டேக்ஸில் ஈஸியாக வந்து மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கண்ட்ரியோட ட்ரேடு ஈஸியாக லோயரிங் டேக்ஸில் கூட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு April 2, 2022 தான் இந்த இது வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 29th December 2022 வந்துச்சு. ஓகே, இப்போ டியூட்டி ஃப்ரீ டேக்ஸ் வந்து எந்த வருஷம் எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் 1st January 2026 ஆஸ்திரேலியா தான் வந்து இதை கிராண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் ஆல் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ ஆஸ்திரேலியா வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா என்ன, இந்தியன் கூட்ஸ் வந்து ஈஸியாக ஆஸ்திரேலியாவில் என்டர் ஆகலாம் எந்த ஒரு இம்போர்ட் டேக்ஸ் இல்லாமல். ஓகேங்களா? அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பர் அண்ட் மோர் காம்படிட்டிவாகவே வந்து அங்கே சேல் ஆகும். அப்போ அதனால இந்தியன் பிஸ்னஸும் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டு. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2022 ப்ளஸ் வந்து எப்போ டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்ற டேட்டும் பார்த்துக்கோங்க, January 1, 2026. ஸோ தேர்ட் கொஷின், விச் கண்ட்ரி ரீசென்ட்லி சென்ட் 3 Iranian கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன்டு ஆர்பிட்? அந்த 3 Iranian கம்யூனிகேஷன் சேட்டலைட் என்னென்னா பாயா, கௌசர், ஜஃபார் 2. ஓகே, ஸோ இப்போ எந்த கண்ட்ரி வந்து ரீசெண்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரஷ்யன் சொயூஸ் ராக்கெட் அப்படின்றது தான் இந்த 3 Iranian சேட்டலைட்டை வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 3 சேட்டலைட்டோட நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதை வந்து எந்த கண்ட்ரி இது பண்ணாங்கன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே வந்து இரானியன் பில்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் சேட்டலைட்ஸ் தான். ஓகேங்களா? இது மெயினாக இவங்க டிசைன் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, எர்த் அப்சர்வேஷன், அதுக்கப்புறமா வந்து இமேஜிங் இது பண்ணுறதுக்காக, தென் என்விரான்மெண்ட்டில் மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இதுவெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த லான்ச் வந்து என்ன வந்து ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் வந்து ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கண்டினியூ ஆகும் அப்படின்றது ஷோ பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஷின்.
ஸோ ஃபோர்த் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மெட் இட்ஸ் டார்கெட் ஃபார் L5 எலக்ட்ரிக் 3-wheelers, representing a significant milestone in the country's transition to e-mobility. What is the total outlay of the PM Electric Drive Revolution in Innovative Vehicle Enhancement Scheme? ஓகே, ஸோ இங்கே இதுக்கு அவங்களோட டோட்டல் அவுட்லே தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 10,900K தான் வந்து டோட்டல் அவுட்லே. ஸோ இந்த நம்மளுக்கு தெரியும் பிஎம்இ டிரைவ் ஸ்கீம். ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கேயே இருக்குது ஃபுல் ஃபார்ம், எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம். ஓகே, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம். இது மெயினாக எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கலில் வந்து ப்ரோமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. ஓகே, இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா L5 எலக்ட்ரிக் 3-wheelersக்கு. ஓகேங்களா, இது வந்து இந்தியாவோட டிரான்சிஷன் டு இ-மொபிலிட்டி. இந்தியா வந்து இ-மொபிலிட்டிக்கு டிரான்சிஷன் ஆகுறாங்கல்ல, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த L5 எலக்ட்ரிக் 3-wheelers அச்சீவ் பண்ணது. ஓகே, இப்போ இதுக்காக இவங்க டோட்டலாக அலாகேட் பண்ண அமௌண்ட்டு தான் இந்த 10,900 crore. ஓகே, ஸோ க்ரோர் அப்படின்றத வச்சுக்கோங்க, கே இல்லை க்ரோ. ஸோ இது மெயின் பர்பஸ் என்ன, இந்த ஸ்கீமோட மெயின் பர்பஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கலை ப்ரொமோட் பண்ணுறது. இதோட அச்சீவ்மெண்ட் வந்து L5 எலக்ட்ரிக் 3-wheelersஸை டார்கெட் மெட் பண்ணுறது தான். அதையும் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அவுட்லே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், த ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்ப்ரீ. இந்த ஸ்ப்ரீக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இது கூட ரொம்ப கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்ப்ரீ, த ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் registration of employers and employees. இந்த ஸ்ப்ரீ அப்படின்றது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்காங்களே, அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீமோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸை இந்த இஎஸ்ஐசி கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸும் கொடுக்குது, லைக் மெடிக்கல் கேர் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் இவங்க வந்து அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த நியூஸில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, இங்கே வந்து January 1, 2026 இந்த ஸ்கீம் முடியுது. இப்போ இதை வந்து 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதே ஜான்வரி மந்த்து. ஸோ அதனால் இந்த எக்ஸ்டென்ஷனையும் பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். 6th நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் டிஜிட்டல் அசஸ்மெண்ட் டூல் வந்து வாஸ் launched by the Department of Drinking Water and Sanitation, Ministry of Jal Shakti, to evaluate drinking water service functionality at the Gram Panchayat level on the Jal Jeevan Mission portal. ஓகேங்களா, இங்கே வந்து எந்த டிஜிட்டல் அசஸ்மெண்ட் டூல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, நிறைய வந்திருக்கு. இப்போது ஜல் சேவா ஆன் கலான் அப்படின்ற இது டிஜிட்டல் அசஸ்மெண்ட் டூல் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் அண்ட் வாட்டர் சானிடேஷன். இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே வரவங்க. ஓகேங்களா, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் சர்வீஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இதை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவும் எந்த லெவலில் பார்த்தீங்கன்னா, கிராம் பஞ்சாயத்து லெவலில். ஓகேங்களா, ஸோ இது எங்கெல்லாம் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன் போர்ட்டல், இந்த போர்ட்டலில் இது அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு டிஜிட்டல் அசஸ்மெண்ட் டூல். யார் லான்ச் பண்ணாங்க, எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க, என்ன பர்பஸ்க்காக, எந்த லெவல், எந்த போர்ட்டல் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 7th நியூஸ் போகலாம். 7th question, which authority recently published its second audit practice toolkit for small and medium practitioners in India? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸே ரீசண்டாக வந்து ஆர்பிஐ, என்எஃப்ஆர்ஏ, அதுக்கப்புறமா வந்து சிபி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு, என்பிசிஐ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதுக்கும் வந்து ஆர்பிஐ, சிபி இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் இருந்துச்சு. ஸோ இதுக்கெலாம் க்ளூ வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து யார் செகண்ட் ஆடிட் ப்ராக்டிஸ் டூல் கிட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கொஷினு. ஃபார் யாருக்காகனா, ஸ்மால் அண்ட் மீடியம் ப்ராக்டிஷனர்ஸ்க்கு. ஸோ நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, இவங்க வந்து ஆடிட் ரெகுலர் ஆஃப் இந்தியா. ஸோ 8th கொஷின், recently which system was inaugurated by Union Minister Jagat Prakash Nada, JP Nadaன்னு சொல்லுவோம்ல, for a fully digital fertilizer subsidy claim process. ஓகே, ஸோ ரீசெண்டாக இ-பில்ஸ் சிஸ்டம் அப்படின்றது தான் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. இ-பில் சிஸ்டம் அப்படின்றது ஃபுல்லாகவே ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். ஓகே, இதை இனாக்ரேட் பண்ணது யூனியன் மினிஸ்டர் ஜேபி நட்டா. ஸோ இந்த சிஸ்டமோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலைசர் சப்சிடி கிளைம் ப்ராசஸ் வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக, ப்ளஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி, ஸ்பீடு, எஃபிஷியன்சி இது எல்லாமே என்ஷூர் பண்ணணும், பேப்பர் ஒர்க் அண்ட் டிலேஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இ-பில் சிஸ்டம் அப்படின்றத வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஓகே, so 9th news, the center in January 2026 rolled out by 2 major intervention to strengthen MSME export under which sub-scheme? ஸோ இந்த நிர்யாத் புரோத்சாகன் அப்படின்ற சப்ஸ்கீம் கீழே தான் இவங்க வந்து ஒரு 2 மேஜர் இன்டர்வென்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்ஸை மெயினாக. ஓகே, ஸோ இது வந்து எந்த இதுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா நிர்யாத் புரோத்சாகன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இனிஷியேட்டிவ் தான் இந்த நிர்யாத் புரோத்சாகன் அப்படின்றது. இதில் மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களோட எக்ஸ்போர்ட் கெப்பாசிட்டியும் குளோபல் ரீஜியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 10th கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த January 2026 ரவுண்ட் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் வாஸ் லான்ச்டு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் இயரே இந்த சர்வே வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஜான்வரிலையும் இதை வந்து திரும்ப லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்பிஐ. இந்த சர்வேயோட எய்ம் என்னன்னா, சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கன்சப்ஷன் பேஸ்கெட் அக்ராஸ் ஹவு மெனி சிட்டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அக்ராஸ் 19 சிட்டிஸ். இது வந்து ஒரு சர்வே ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சர்வேல இவங்க என்னெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிஸில் இருக்க ப்ரைஸ் மூவ்மெண்ட், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி சர்வே எடுப்பாங்க. ஓகேங்களா, அதை வச்சு சம் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எத்தனை சிட்டிஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால 19 சிட்டிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், இதை வந்து ரிலீஸ் பண்ணது எந்த இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்டு. இது வந்து எதை பேஸ் பண்ணினா, நம்ம இந்தியாவோட ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் வந்து இருக்குது. ஓகே, இதை ரிலீஸ் பண்ணுறது ஆர்பிஐ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் 12th கொஷின் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து ஒரு 4,666 crore சைன் பண்ணியிருக்காங்க. எந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்காக அப்படின்றது தான் கொஷின். க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் கார்பைன், இந்த எக்யூப்மெண்ட்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 4,666 crore க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் கார்பைன். ஓகே, ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்காக தான் இவங்க வந்து இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 13th கொஷின். So the Ministry of Corporate Affairs வந்து has simplified direct compliance requirement by replacing the annual director KYC filling with a once in 3 years KYC intimation. So once in 3 years. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைரக்டர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சேஞ்சஸ் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் டைரக்டர் கேஒய்சி ஃபில்லிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டைரக்டர்ஸ்லாம் வந்து கேஒய்சி இன்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இவங்களோட பேர்டன்லாம் வந்து இது ரெடியூஸ் பண்ணுது, கம்பெனியோட டைரக்டர்ஸோட பேர்டனை இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் வந்து சிம்பிளாகவும் இருக்குது ப்ரொசீஜர் அண்ட் லெஸ் ரெப்படேட்டிவாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ்க்கு தான் வந்து கேஒய்சி இன்டிமேஷன் டைரக்டருக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
So next 14th question, which public sector telecommunication company has announced the nationwide rollout of voice over Wi-Fi, also known as Wi-Fi calling in India? ஸோ பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் தான் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷன் வைட் ரோல் அவுட் வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபை வந்து இந்தியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பிஎஸ்என்எல் அப்படின்றது நம்மளோட பப்ளிக் செக்டர் டெலிகம்யூனிகேஷன் இது தானே. ஸோ இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து கால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, ப்ளஸ் வந்து ரிமோட் அண்ட் இன்டோர் லொக்கேஷனில் இருக்க யூசர்ஸ்க்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கனெக்டிவிட்டியும் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகே, ஸோ பிஎஸ்என்எல் இது வந்து நம்மளுக்கு பப்ளிக் செக்டர் டெலிகம்யூனிகேஷன். இவங்க தான் இந்த வாய்ஸ் ஓவர் வைஃபை காலிங் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 15th நியூஸ், which of the following sets correctly list the newly appointed trustees of the National Pension System Trust Board in January 2026? ஸோ ஸ்ரீ தினேஷ் குமார் காரா, எம்எஸ் ஸ்வாதி, அனில் குல்கர்னி, அரவிந்த் குப்தா இவங்கள தான் வந்து நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரஸ்டியாக நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட் போர்டுக்கு. ஸோ ஜான்வரியில் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்டா 16th ஒன், விச் கம்பெனி? ஸோ எந்த கம்பெனினா என்டிபிசி. ஓகேங்களா, என்டிபிசி இருக்காங்களே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா குஜராத் கேன்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட. எதுக்காகனா ரேடியோ தெரப்பி சர்வீசஸை சிட்பூர் சேட்டலைட் சென்டரில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்டிபிசி குஜராத் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து ஹெல்த் கேர் சப்போர்ட் வந்து இந்த சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, ஸோ இந்த இனிஷியேட்டிவ் மூலமாக இது வந்து இன்னும் என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இந்த எம்ஓயு வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Asian Development Bank has in principle agreed to extend how much funding to the Telangana government for parts of phase 1 of the Musi River Development Project. ஸோ இந்த மியூசி ரிவர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஹைதராபாத்தில் தான் வந்து ஃப்ளோ ஆகுது இந்த ரிவர், மியூசி ரிவர்ன்றது. இது வந்து ஹைலி பொல்யூட் ஆகி இருக்க ரிவரா. ஓகேங்களா, எதனாலனா சீவேஜ் அண்ட் வேஸ்ட்னால. இது எங்கே இருக்குன்னா தெலுங்கானாவில் இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அந்த ரிவரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் வந்து இப்போ ஃபேஸ் 1 அப்படின்றத வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த க்ளீனிங்கு இந்த ரீஸ்டோரிங் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எவ்வளோ ஃபண்ட் பண்ணுறாங்க இன் பிரின்சிபலான்னு பார்த்தீங்கன்னா 4100 crore வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த மியூசி ரிவரோட வாட்டர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், பப்ளிக் ஹெல்த் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த ரிவர் எக்கோ சிஸ்டம் வந்து ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதுக்காக தான் இந்த ஃபேஸ் 1 அப்படின்றதுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இன் பிரின்சிபலாக 4100 crore வந்து தராங்க. So next 18th, recently the Supreme Court of India signed MOU to facilitate the exchange of young legal professional with the apex court of country. So பூட்டானோட தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யங் லீகல் ப்ரொஃபஷனல் வந்து இது பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கோஆப்ரேஷன் நாலேஜ் ஷேரிங் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில். ஓகே, ஸோ அதுக்கம்மா வந்து லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டைஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 19th, which Indian institute is leading the development of indigenously manufactured automatic weather station using 3D printing technology? ஸோ யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனேயில் இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த ஆட்டோமேட்டிக் இவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர் பண்ண AWS. ஸோ இந்த AWS அப்படின்னா என்னென்னா இது ஒரு டிவைஸு. இது வந்து வெதரோட பேராமீட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், விண்டோட ஸ்பீடு, டைரக்ஷன் இது எல்லாமே வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மெஷர் பண்ணும். அதுதான் இந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் யூஸிங் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. இது வந்து இண்டிஜினியஸ்லி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. இது எந்த இன்ஸ்டியூட் வந்து லீட் பண்ணுறாங்க? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனே இவங்க தான். ஓகே,
ஸோ இதில் வந்து 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் ஆஃப் த வீடியோ. த டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இன் ஜான்வரி 2026 இவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஸ்வதீஸ் அப்படின்றத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் வந்து சோல்ஜர்ஸ்க்கு மீட் பண்ணுறதுக்காக. எங்கன்னா ரிமோட் கோஸ்டல் அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில். ஸோ இந்த ஸ்வதேஸோட ஃபுல் ஃபார்ம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா சீ வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம். இந்த சீ வாட்டர் டீசாலினேஷன் அப்படின்னா டீசாலினேஷன் அப்படின்றது என்னென்னா சால்ட்டு, அதுக்கப்புறமா இம்ப்யூரிட்டிஸு, இது எல்லாத்தையுமே சீ வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணி இதை வந்து நல்ல வாட்டராக மாற்றுறது தான் வந்து இந்த டீசாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து சோல்ஜர்ஸ்க்கு அதுதான் இந்த ரிமோட் கோஸ்டல் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்லாம் அவங்களுக்கு இந்த கடல் வாட்டரையே வந்து நல்ல தண்ணியாக மாற்றி தரது தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டிஆர்டிஓ வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டம் அப்படின்றத. ஓகே, ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றி தரது. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்மு. ஸோ இது யார் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.